அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல், மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. பொருட்களின் விலை அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல். அரசாங்க வைத்தியசாலைகளில் படை வீரர்களுக்கு முன்னுரிமை. நுவரெலியாவில் பேருந்து விபத்து, 42க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதி. தம்புளையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகம் மீது தாக்குதல். காலநிலையில் நாளை முதல் ஏற்படவுள்ள மாற்றம். யாழ்ப்பாணத்தில் வீட்டை எரித்து கொலை, தொடரும் வன்முறை சம்பவங்கள். மட்டக்களப்பில் தோண்டப்பட்ட ஆயுத கிடங்கு, பெருமளவான வெடிப்பொருட்கள் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பயணிகளுக்கு போக்குவரத்தில் சிரமம் ஏற்படாத வகையில் போதியளவு தனியார் பேருந்துகள் பயன்படுத்தப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கமைய தொடர்ந்து பணிப்புறக்கணிப்பு நடத்தப்பட்டாலும் நாடளாவிய ரீதியில் 14,000க்கும் அதிகமான தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொழும்பு மற்றும் வெளி மாகாணங்களில் உள்ள அனைத்து தனியார் பேருந்துகளையும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் இருந்து தொடருந்து நிலைய அதிகாரிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றமையால் பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். நாட்டில் பொருட்களின் விலை மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுங்க திணைக்களத்தின் விடுவிப்பு அலுவலர்களை மேற்கோள் காட்டி இது தொடர்பான செய்திகள் வெளியாகியுள்ளன. அண்மையில் சுங்க திணைக்களத்தைச் சேர்ந்த பணியாளர்களால் சுகவீர போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமையால் துறைமுகங்களில் தேங்கிக் கிடந்த பொருட்களை மேற்பார்வை செய்து விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் சேவையை பெற்றுக்கொள்ளும் போது படை வீரர்கள் மற்றும் அவர்களில் தங்கி வாழ்வோருக்கு முன்னுரிமை வழங்கும் முறைமையொன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோனின் முயற்சியின் அடிப்படையில் சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரனவின் தலையீட்டின் அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களில் தங்கி வாழ்வோர் இந்த திட்டத்தின் மூலம் கூடுதல் நன்மை பெற்றுக் கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வதில் படை வீரர்கள் எதிர்நோக்கிய நெருக்கடிகள் தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கவனம் செலுத்தி அதற்கு உரிய தீர்வு திட்டம் ஒன்றை வழங்க தீர்மானித்துள்ளார். இதன் அடிப்படையில் விருசர திறப்புரிமை அட்டை எனும் ஓர் அட்டை முறைமை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பு படை தரப்பைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களில் தங்கி வாழ்வோர் நன்மை அடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்க வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கு, வெளி நோயாளர் பிரிவுகளில் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அட்டையை பயன்படுத்தி முன்னுரிமை அடிப்படையில் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் இந்த நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த படை வீரர்களுக்கு நன்றி பாராட்டும் வகையில் இந்த நலன்புரி திட்டம் அறிமுகம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் இருந்து திருகோணமலை நோக்கி சென்ற அதிசொகுசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 42க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நுவரெலியா கண்டி வீதியில் லப்புக்கலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து காரணமாக நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவிலிருந்து சுற்றுலா சென்ற அதிசொகுசு தனியார் பேருந்து பாதையை விட்டு விலகி அருகில் இருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தின் போது பேருந்தில் பயணம் செய்த சாரதி
மற்றும் நடத்துனர் உட்பட 42 பேர் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தம்புள்ளையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகம் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் இது தேர்தலுக்கு முந்தைய வன்முறையின் தொடக்கமாக தெரிகிறது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது அனைத்து விளம்பரங்களும் அளிக்கப்பட்ட நிலையில் அலுவலகம் பாரியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து கட்சியால் குற்றம் சுமத்த முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலநிலையில் நாளை முதல் அடுத்த சில நாட்களில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் ஓரளவு பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெடியுற்று எரியூட்டப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த வன்முறை சம்பவம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 10ஆம் வட்டார பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதன்போது புங்குடுதீவு 11ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த மயூரன் என்ற நபரும் வெலன் பகுதியைச் சேர்ந்த ஆட்காட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவருமே ஊர்காவத்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 2 நபர்களும் புங்குடுதீவில் தொடர்ச்சியாக பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஆட்காட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவர் பதிவுகள் ஏதுமின்றி கிராமத்தில் வாழ்ந்து வருவதாகவும் இது தொடர்பாக வேலணை பிரதேச செயலக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பாரிய ஆயுத கிடங்கு தோண்டப்பட்டதுடன் அங்கிருந்து பெருமளவான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த மீட்பு பணியானது மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காரைக்காடு பகுதியில் நேற்று விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 20,000 T56 ரக துப்பாக்கி ரவைகளும் 300 கன்னிவெடிகளும் 38 வெடி மருந்து பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விசேட அதிரடிப்படையினரின் பொறுப்பதிகாரி போலீஸ் அத்தியட்சகர் வர்ண ஜெயசுந்தர அவர்களின் கீழான அம்பாறை கட்டளை தளபதி உதவி கட்டளை அதிகாரி பி. குணசிறி அவர்களின் தலைமையின் கீழானதுமான மட்டக்களப்பு மாவட்ட விசேட அதிரடிப்படையினரின் பொறுப்பதிகாரி WAB சம்பத்குமார் அவர்களுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த அகழ்வு பணி இடம்பெற்றுள்ளது. வாழைச்சேனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் KG லக்மல் குமார, கல்லடி, களுவாஞ்சிக்குடி, பவுனதீவு ஆகிய பிரிவுகளின் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து குறித்த அகழ்வு பணியினை மேற்கொண்டனர். ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவுக்கமைய இந்த அகழ்வு பணி இடம்பெற்றதுடன் வெடிப்பொருட்களை கரடியனாறு போலீசார் பொறுப்பேற்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க உள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.